Kalaka Village family, please subscribe. இந்த photo நல்லா இருக்கு. இத ஸ்டேட்டஸ் போடுவோம். Happy days with my sisters. நமக்கெல்லாம் கூட இங்கிலீஷ் வருதப்பா. ஆனா படிக்கும்போது ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. சுபி, எலை, என்னடி காரப்பள்ளி? என்னல செய்ற? அப்பா இருந்து நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கண்டுக்காம போனே நோண்டிட்டு இருக்க. நான் என்னமோ செய்வேன். உனக்கு என்ன? சொல்லல. என்ன செய்றா இவன்? எலே ஸ்டேட்டஸா போடுறா? ஆமா, கேட்டி நொச்சி வெளியிட்டு இருக்கா. சுபி, ஸ்டேட்டஸ் போடுறதா இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியற மாதிரி போடல. போடுற ஸ்டேட்டஸ் ஒண்ணுமே அவளுங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதான். எனக்கு ஸ்டேட்டஸ் போடவே தெரியலன்னு கிண்டல் செய்றாவல. ரொம்ப சௌரியம். போன் என்னது? இவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியற மாதிரி நான் ஸ்டேட்டஸ் போடணுமா? போடி, முடியாது. அந்த போன் எனக்கு சேர்த்து தாம்ல வாங்கி கொடுத்திருக்கு. சொல்லுவியே, எனக்கு படிக்கத்தான் வாங்கி கொடுத்திருக்காவ. போயிரு. என்ன நாத்து இது? இப்படி மீன் வாட வருது. போகும்போது எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருந்தானே போனேன். எங்க இருந்து அடிக்குது? பழையது ஏதாவது வச்சுட்டு போயிட்டேனா? இல்லையே. அட, என்ன இப்படி நாத்து அடிக்குது? ஒரே கொமட்டலா இருக்கம்மா. ஐயோ, இங்க இருந்து தான் வாட அடிக்கு. யார் என்ன செஞ்சான்னு தெரியலையே. இப்படி மீன் நாத்தமா இருக்கு. என்னக்கா இங்க நின்னுட்டு இருக்கீங்க காலையிலேயே? வாமா இர்ஃபானா. ஒண்ணும் இல்லம்மா, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஒரே மீன் வாடையா இருக்கு. எங்க இருந்து இந்த நாத்தம் அடிக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு வரேன். ஓ, இன்னைக்கு நம்ம மனோகரி தான் மீன் வாங்கிட்டு வந்தா. அவ தான் கழுவி ஊத்திருப்பாளா இருக்கும். மனோகரியா? பாருமா இர்ஃபானா, அவளுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் குப்பையை தூக்கி என் வீட்டு வாசல்ல போடுறது, இந்த மாதிரி கவுச்ச தண்ணியை கொண்டு வந்து கொட்டுறது. வீடு வாசல் சுத்தமா வைக்க முடியல அம்மா. ஆமாக்கா, அவ கொஞ்சம் கூட சுத்தமே இல்ல. உங்க பக்கத்து வீடு தானே, கண்டிப்பா அவளதான் இருக்கும். என்னன்னு பாருங்க. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுக்கா, முன்னாடி கிள்ளி எரிஞ்சிடணும். ஆமா ஆமாமா, அவள போன போகுதுன்னு விட்டுட்டு இருந்தா இனி என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அத்தனை குப்பையை கொட்டிடுவாளாட்டு இருக்கே. ஏன் மனோகரி? மனோகரி ஏக்கா, நான் தான் சொன்னேன்னு சொல்லிப்படாதீங்க. அப்புறம் என் வீட்டாள் கிட்ட சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வருவா. பார்த்து பேசிக்கிடுங்கக்கா, நான் வாரேன். ஏ மனோகரி, வாரியா இல்லையா? ஏக்கா ஏக்கா இங்க இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது வேணும்னா வீட்டுக்கே வருவீங்களே. ஆமா, உன் வீட்ல தலவாழை இலை போட்டு சோறு திங்க வராங்க. இன்னைக்கு உன் வீட்ல மீன் குழம்பா? ஆமாக்கா, மீன் குழம்பு தான். நல்லா வச்சிருக்கேன். கொஞ்சம் கப்பல ஊத்தி கொண்டாரட்டாக்கா. அடச்சி வாய் மூடு மனோகரி. கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாத பாண்ட. யார் கிட்ட ஏன் வீட்டு வாசல்ல மீன் கழுவுன தண்ணியை ஊத்துனா? ஏக்கா என்னாச்சுக்கா? ஏக்கா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? நான் போன போகுது பாத்துக்கிட்டே இருக்கேன். குப்பையை கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல கொட்ட. இன்னைக்கு ஏன்னா மீன் கழுவுன தண்ணியை கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல ஊத்தி இருக்கேன். உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியோ? இதெல்லாம் கார்ப்பரேஷன் கக்கூசா? ஏக்கா, வார்த்தை அளந்து பேசிக்கிடுங்க. நான் போன போகுதுன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தா என்ன ஓவரா பேசுறீங்க? யார்கிட்ட வேணும் உன் மரியாதை? யார்கிட்ட முதல்ல என் வீட்டு வாசல்ல தண்ணி ஊத்துன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அதெல்லாம் வைக்க முடியாது, போடி. சுபி, உனக்கு நான் முதல்ல கடைசியமா சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? போன போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் நானு. சும்மா ஏதோ சத்தம் கேக்குது. நீ யார்கிட்ட தண்ணியை ஊத்துன? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. எலி சுபி, அம்மா தான கத்திட்டு இருக்கா. ஐயோ, என்னன்னு தெரியலையே. வாட்டி பாப்போம். எம்மா, என்னமா ஆச்சு? இவளுக்கு என்ன திமிரு இருந்தா இப்படி செய்வா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் செஞ்சதை நீங்க பாத்தீங்களோ? யாரு சொன்னா உங்களுக்கு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. யாராவது வந்து சொல்லணுமோ? இல்லனா மட்டும் நீ எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது பாரு. அக்கா, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன் நானு. எம்மா, என்னாச்சு கேக்குறேன்மா. பாருங்க சுபி, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. என்ன நாத்தமா இருக்குன்னு நானே வீடே அலசிட்டு வரேன். வெளிய வந்து நின்னா வாட தாங்கலல. என்னன்னு பார்த்தா இவ மீன கழுவி நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து கொட்டிருக்கா. இவளுக்கு என்ன திமிரு இருக்கும் பாரு. வா, அதுதான் அந்த நாத்தமோ? ஆமாமா, எனக்கு வாட வந்துட்டே இருந்தது. நான் சோவிய தப்பா நினைச்சிட்டேன். என்ன இதுக்குல தப்பா நினைச்ச? ஒண்ணு இல்லம்மா, விடு. ஏத்தே, நீங்க இப்படி செய்யறது சரியா? நியாயத்தை சொல்லுங்க. இப்போ என் மகன் கேக்குறால, சொல்லு. ஆமா, உன் மக பெரிய இவ. அவன் கேட்டா நான் சொல்லணுமோ? என்ன தைரியம் இருந்தா என்னைய பார்த்து எப்படி சொல்லுவீங்க? ஏன் நான் பெரிய இவனா தெரியல உங்களுக்கு? எம்மா, இந்த பொம்பளைய விடக்கூடாது. உடனே கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு போன் போட்டு இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதான். ஆமா சுபி, சரியா சொன்ன. அந்த போலீஸ்கார உள்ள தூக்கி பட்டா இவெல்லாம் அடங்குவா. போடு போன. எந்த போலீஸ்கார வரா நானும் பாக்குறேன். பெருசா என்னமோ கத்தறாளே. சின்னமண்ட சிங்கத்தின் கோபத்தை தட்டி எழுப்பி விட்டீங்க. சோபி, உள்ள போய் என் கட்டி எடுத்துட்டு வா. இன்னைக்கு மண்ணை உடைச்சு போடறேன் நானு. எலை சும்மா அறியல.
ஏம்மா அவங்க ஏதோ தெரியாம செஞ்சிருப்பாங்க, விடுமா. வாயை மூட்டுடி. தெரியாம செஞ்சிருப்பான் எத்தனை தடவை தான் விடுறது? இதெல்லாம் முதல் முறையாவே நடக்குது. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன் நானு. இவ வீட்டு வாசல்ல எப்படி நார வச்சிட்டு இருக்காளோ அதே மாதிரி நம்மளும் நார வைக்கணும்னு நினைக்கிறாளோ. அதானே இவங்க எனக்கு விடக்கூடாது. ஏலே சுபி, உங்க அம்மா தான் அர்த்தம் இல்லாம கத்திட்டு இருக்காங்கன்னா நீயும் கத்தி தீரியாத. யார கத்தி தீரியாதங்க? உன்னதான் இன்னைக்கு விட போறதில்ல. என்ன செய்றேன் பாத்துட்டே இரு. ஏலே சுரேஷ், நான் தான் பேசுறேன். நம்ம பசங்கள கூப்பிட்டு நாலஞ்சு ஊர்த்து கடை எடுத்து என் வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு ஒரு கை பாத்துக்கிறேன் நானு. அம்மா, அப்பாக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு. இன்னைக்கு என்ன ஏதுன்னு ஒரு கை பாத்துறலாம். ஏலே சுபி, தேவையில்லாம பண்ணாதல. ஏத்தே இப்படி செஞ்சீங்க? சுபி, நான் எதுவும் செய்யலமா. நான் அப்படி உங்க வீட்டு வாசல்ல கொண்டு வந்து தண்ணி ஊத்துவேனா? ஒரு நியாயம் வேண்டாமா? நியாயமா? நியாயம் இத்தனை நாள் அடிக்குது. வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் இருக்க முடியல. கொமட்டிக்கிட்டு வருது எனக்கு. ஆமா, நிக்கவே முடியல. என்ன நாத்தம். இன்னைக்கு இத நான் விடறதா இல்ல. வாரே இது. ஏக்கா, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கண்ணால பாத்தீங்களா நான் உங்க வீட்டு வாசல்ல கொண்டு வந்து தண்ணியை ஊத்துனதே? கண்ணால வேற பாக்கணுமா? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் உன் பேரை தான் சொல்றாங்க. அப்புறம் பின்ன யார் ஊத்திருப்பா? எலை சுபி, என்னத்துக்குள்ள இது தூக்கிட்டு வந்திருக்க? சும்மா இருடி, என்னை தடுக்காதே. ஏய், என்னல இது? சும்மா இருமா. உன்னைய மரியாதையா பேசுறாங்க. என்னை வேற பெரியவனான்னு கேக்குறாங்க. நான் யாருன்னு உன்னை காட்ட வேண்டாமோ? எம்மா, எம்மா. மக்களே, நீ எதுக்கு இங்க வந்த? இங்க என்னம்மா செஞ்சிட்டு இருக்க? உன்னை காணோம் தான் நான் வந்தேன். என்னாச்சு தே? ஏன் கோவமா இருக்கீங்க? கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. எங்க அம்மா மூஞ்சி அப்படிதான். எம்மா, அக்கா பக்கத்துல இருக்கும்போது அப்படி இப்படிதாம்மா இருக்கும். இதுக்கெல்லாம் சத்தம் போடுவா? ஏலே, இவ்வளவு நேரம் அப்ப கத்திட்டு கிடந்தா? நான் என்னமோ கத்திட்டு கிடந்தேன். நம்ம மனோவிரியத்தை ஏதோ பேசிட்டு இருந்தாவ. என்ன ஏது பாக்கலாம் தானே வந்தேன். எத்தே, எங்க அம்மா மேலதான் தப்பு. என்ன ஏதுன்னு தெரியாம உங்ககிட்ட பேசினது தப்பு தான். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிடுங்க தே. எனக்காக உங்க வீட்டு பையன் சுபிக்காக மன்னிச்சுக்கிடுங்க தே. எம்மா, பாத்தியா? இவனை நீ நம்புன, உன்னை நடு தெருவுல நிறுத்திடுவான். எக்கா, எத்தே,